கனிமொழி அவர்கள் இன்றைக்கி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. கனிமொழி அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் போய் கேட்குறாங்க, உலகத்திலேயே கஷ்டமில்லாத வேலை, ரொம்ப ஈஸியான வேலை எது அப்படின்னு. அது கவர்னர் வேலை தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கவர்னர் கேட்க மாட்டாங்க, இது பத்திரிகையாளர்கள் கேட்க மாட்டாங்க. அதை அரசியல்வாதிகள் கேட்க சொல்லுவாங்க. அவங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லணும்னு விரும்புவாங்க. அதை அவங்க அரசியல்வாதிகள் நீ கேளுப்பா, நான் பதில் சொல்கிறேன்பாங்க. அது இவர்கள் கருணாநிதி காலத்திலிருந்து இந்த கேள்வியும் நானே பதிலும் நானே கேட்பாங்க அரசியல்வாதிகள். அது மாதிரி கனிமொழி அவரே கேட்க சொல்லி கேட்டாரா இல்லை அவங்களா கேட்டாங்களான்னு தெரியல. உலகத்திலேயே எளிதான வேலை எதுன்னா அவங்க கவர்னர் வேலைன்ட்டாங்க. இப்போ அது நம்முடைய கருத்து என்ன? அது அவங்க சொன்ன கருத்து சரியான கருத்தா? கனிமொழி அவர்கள் சொன்னது, ஏன்னா அவர் ஒரு எம்பி, திமுகவில் துணை பொதுச் செயலாளர், அவங்க கருத்து சொன்னாங்கன்னா அது சரியான கருத்தாக இருந்தாலும் நம்ம கருத்தை சொல்லணும்ல. உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான எளிதான வேலை கவர்னர் வேலை தான் அவங்க சொல்லுவது ரைட்டானா, நம்முடைய கருத்து மற்ற மாநிலங்களில் இருக்கிற கவர்னர்களுக்கு வேணால் அது பொருந்தும். உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான வேலை எளிதான வேலை கவர்னர். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்னருக்கு உலக இதிலேயே ஈஸியான வேலைன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் கொஞ்சம் நெஞ்ச வேலையாக பண்ணுறீங்க அரசியல்வாதிகள். கவர்னர் மேலே சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸை போட்டுடுறீங்க. அப்போ கவர்னர் பாவம் அதுக்கு இவங்களை வக்கீலுங்களை ரெடி பண்ணி இது பண்ணி அதுக்கு ஒரு பதிலை கொடுத்து தலையை பிச்சுக்கிட்டு இருக்காரு அவர். நீங்கள்லாம் இவர் கிடையாதுங்கிறீங்க, நீங்கள்லாம் வேந்தர் கிடையாது, நாங்கள் தான் வேந்தர்னு மசோதாவை நிறைவேற்றுறீங்க. மசோதாவில் பிரச்சனைக்குள்ளேயே மசோதாவெல்லாம் நிறைவேற்றி கையெழுத்து போடாமல் அவர் இதில் என்னடான்னு யோசித்து எல்லாத்தையும் நிலுவையில் வச்சார். நிலுவையில் வச்சோடனே கோர்ட்டுக்கு போயிட்டீங்க. ஆக கோர்ட்டு அதுமா கவர்னர் அலைந்து கொண்டு இருக்கிறார். தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கவர்னர்களுக்கு வேலை மிகவும் எளிது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துட்டால் கவர்னராக இருக்கிறவங்க தலையை பிச்சுக்கிட்டு ஓடணும்.